ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான ஒரு மேட்டர் நண்பர்களே. என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எவ்வளவோ நடிகர்களை பற்றி நம்ம பேசியிருக்கோம். உதாரணத்துக்கு பெரிய பெரிய இயக்குநர்களோட வாரிசு நடிகர்களை பற்றி பேசியிருக்கோம். பெரிய பெரிய நடிகர்களோட வாரிசு நடிகர்களை பற்றியே பேசியிருக்கோம். இவ்வளவு ஏங்க பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள், பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனு, இவங்களோட பசங்களாம் சினிமாவில் வந்து எவ்வளோ பெருசாக கெளிச்சிருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம வீடியோவில் நிறைய பேசியிருக்கோம் இல்லைங்களா. ஆனால் இன்னைக்கு புதுவிதமாக ராஜவம்சம், அதாவது பெரிய பெரிய ராஜவம்சத்தை சேர்ந்தவர்கள், பெரிய பெரிய மா மன்னர்களின் வாரிசுகள்லாம் தமிழ் சினிமாவில் இருக்கிறாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? அப்படியாப்பா சொல்ற, யாருப்பா அவங்கலாம் அப்படின்றத நம்மளால தேடி கண்டுபிடிக்க முடியாது அவ்வளவு சீக்கிரம். ஆனா உங்களுக்காக நான் தேடி கண்டுபிடிச்சு அந்த வாழ்ந்து கேட்ட வாரிசு நண்பர்கள், ராஜா பௌத் மரிதா அப்படின்ற மாதிரிலாம் நடிகர்கள் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் யாரு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நான் பேச போறேன். சோ இதுக்கு மேல இன்ட்ரோடக்ஷன் தேவையில்ல, நேரம் கடத்தாம வீடியோல போய் அந்த ராஜவம்சத்தை சேர்ந்த ஜமீன்தாரோ, பெரிய பெரிய ராஜாக்களோ, மன்னர்களோ, அவங்களோட வாரிசுகள்லாம் யாரு, ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க தமிழ் சினிமால என்னத்தையா குப்பை கொட்டுனுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு யோசிக்க தோணுது இல்ல. அந்த நடிகர்களை பத்தி இப்ப தெள்ள தெளிவா பேசுவோம். வாங்க வீடியோல போவோம். இப்ப இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போற ஒரு நடிகை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஃபேமஸான நடிகை. இங்க வந்து கமல் மற்றும் ரஜினி இவங்க எல்லாம் நடிச்சு கலக்கின ஒரு நடிகை தான் மனிஷா கொய்ராலா அவர்கள். மனிஷா கொய்ராலா அவர்கள் பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி அவங்க ஒரு நல்ல நடிகையாக இருந்தாலும் அவங்களும் ஒரு பெரிய ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க. அதுவும் நம்ம இந்தியா கிடையாது, நேபாள் ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க. ஏன்னா அவங்க அப்பா பேர் வந்து பிரகாஷ் கொய்ராலான்றாங்க, அவங்க தாத்தா பேர் வந்து பிஸ்வேஸ்வர் பிரசாத் கொய்ராலாவா. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் நேபாள், நேபாளோட பிரதம மந்திரி அவர் தான். அது மட்டும் இல்லாம 19வது செஞ்சுரியில இருந்து இந்த கொய்ராலா குடும்பம் தான் நேபாளே ஆண்டுகிட்டு வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களோட கொள்ளு தாத்தா மந்திரி கா பிரசாத் கொய்ராலா யாருன்னு பாத்தீங்கன்னா, அவரும் எக்ஸ் பிரைம் மினிஸ்டர். அதாவது இவங்களோட குடும்பம் வந்து நேபாளில ராஜவம்சத்துல இருந்து அந்த நேபாள ஆண்டதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் ராஜோட ஆட்சி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பிரைம் மினிஸ்டர் பதவியை இவங்களையே குத்தைக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். கவுண்டமணி ஒரு படத்துல சொல்லுவார்ல, மணிவண்ண குடும்பத்தை பார்த்து இந்த எம்எல்ஏ பதவியை இவங்களே குத்தைக்கு எடுத்துட்டாங்கன்னு. அதே மாதிரி கொய்ராலா குடும்பம் தான் நேபாளையே ஆண்டுச்சுங்களாங்க. அந்த கொய்ராலா குடும்பத்துல இருந்து வந்தவங்க தான் மனிஷா கொய்ராலா அவர்கள். அவங்களும் அரசியல்ல இருந்திருக்கலாமே, ஏன் நடிகை வந்தாங்கன்னா ஒரு ஆசை தான், ஃபேமஸ் ஆகணும்ல, அதுக்காக உள்ள வந்துட்டாங்க. இருந்தாலும் குறைச்சி இட போடாதீங்க, மனிஷா கொய்ராலா ஒரு பெரிய ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க. இதே மாதிரி இரண்டாவதா சொல்ல போற இன்னொரு நடிகை தான் அதித்தி ராவ் ஹைதேரி அப்படின்றவங்க. இப்போ நம்ம சித்தார்த் ஓட்டுனுகிறாரு அந்த நடிகை தான். தமிழ்ல அவங்களும் என்னென்னமோ குட்டிக்காரனெல்லாம் அடிச்சு பார்த்தாங்க, வேலைக்கே ஆகல. அப்போ பாலிவுட்ல மட்டும் கெலிச்சிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா, அங்கேயும் குட்டிக்காரனும் அடித்து கொண்டே இருக்கிறார்கள். தமிழில் அடித்தார்கள், இப்போ அடிக்க முடியல. ஏன்னா இங்க வந்து மணிரத்னோட டைரக்ஷன்ல ஒரு 2 படம் நடிச்சாங்க. அதுக்கப்புறம் நம்மளே பார்த்து அவங்கள மறந்துட்டோம். எப்ப பாரு அழுகுற மாதிரியே அவங்க மூஞ்சி. இந்த நடிகையும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நவாபு குடும்பத்தை சேர்ந்தவங்க ஆலம்பா. அதாவது ஹைதராபாத்ல பிறந்த அதித்தி ராவ் ஹைதேரி என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க. அப்பா அம்மா இருக்குதானே செய்வாங்க, ஆனா வித்தியாசமான அப்பா அம்மா. ஏன்னு பாத்தீங்கன்னா, அப்பாவோட பேர் வந்து ஹன்சன் ஹைதாரி அப்படின்றாங்க. இவர் வந்து சுலைமான் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவர். அதுவும் சுலைமான்ற கம்யூனிட்டி வந்து இந்தியாவிலேயே ஒரு சில ஆயிரக்கணக்கான ஆட்கள் தான் இருக்கிறாங்களா. அவங்க ஏமன்ல இருந்து இங்கு வந்தவங்க. இது மட்டும் இல்லாம இவங்களோட தாத்தா இருக்கார் பாத்தீங்களா, அக்பர் ஹைதேரி. இவர் வந்து அந்த காலகட்டத்துல ஹைதராபாத்தோட பிரைம் மினிஸ்டராங்க. அது மட்டும் இல்லாம இவருக்கு நெஃப்யூ ஒருத்தர் இருக்காரு, அவரோட பேர் வந்து சல்ச் அக்பர் ஹைதேரின்றாங்க. அவர் அசாமோட கவர்னரா. இவ்வளவு நேரம் அப்பா குடும்பத்தை தானே பார்த்தோம், இப்ப அம்மாவை பத்தி பார்ப்போம். அவங்களோட அம்மா பேர் வந்து வித்யாராவ்ன்றாங்க. இவங்களோட அப்பா பேரு ராமேஸ்வர் ராவா. இவர் யார் தெரியுங்களா? ராஜா ஆஃப் வனபாரதி அப்படின்றாங்க. அதாவது வனபாரதி அப்படின்ற சமஸ்தானத்துக்கே ராஜாவா இருந்திருக்கிறான். அதாவது ராஜ குடும்பம் அப்படின்னு வாங்க பாத்தீங்களா, இதுதான் ராஜ குடும்பம். இருந்தாலும் இதுல ஒரு பெரிய ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க அப்பா அம்மா அதித்தி அவர்களுக்கு 2 வயசு இருக்கும்போது பிரிஞ்சு போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அதித்தி அவர்கள் அங்கங்க போர்டிங் ஸ்கூல்ல படிச்சு அதுக்கப்புறம் அம்மாவோட அரவணைப்புல கொஞ்சம் இருந்தவங்க. அப்பாவை 2 வயசுக்கு மேல சரியாவே பார்க்கலையா, அதனால அப்பா மூஞ்சே பெருசா ஞாபகம் இல்லையா. போர்டிங் ஸ்கூல்ல தான் படிச்சு வளர்ந்துருக்காங்க. இருந்தாலும் எங்க அப்பா அம்மாவை நான் விட்டே கொடுக்க மாட்டேன் அப்படின்றனாலதான் அதித்தி அப்படின்ற பேருக்கு பின்னாடி இவங்க அம்மாவோட பேர்ல இருந்து வித்யா ராவ்ன்ற அந்த ராவை மட்டும் எடுத்துக்கிட்டு, அப்பாவோட பேரான ஹன்சன் ஹைதேரியில இருந்து ஹைதேரியை மட்டும் எடுத்துக்கிட்டு அதித்தி ராவ் ஹைதேரி அப்படின்ற மாதிரி கௌரவமாக அப்பா அம்மா மேல இருக்கிற ஒரு பாசத்துல வாழ்றாங்க. இருந்தாலும் இவங்களும் ஒரு பெரிய ராஜவம்சம். அதான் ஏற்கனவே சொன்னேனே, வனபாரதி அப்படின்ற சமஸ்தானத்தை ஆண்ட ராஜா தான் இவங்களோட தாத்தா. மூன்றாவதா சொல்ல போறது பாலிவுட் நடிகரான சைஃப் அலி கான். இவர் வந்து தமிழ் நடிகரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூடிய சீரம் தமிழ்ல வந்துருவாரு. ஏன்னா இவர் நடிகிற படம் எதுவுமே பாலிவுட்ல ஓடல, இங்கதான் வரணும். இவர் வந்து யார் பாத்தீங்கன்னா, பெரிய நவாபு குடும்பங்க. அதாவது இவங்க அப்பா வந்து மன்சூர் அலி கான் பட்டூடி அப்படின்றவரு முன்னாள் இந்தியன் கிரிக்கெட் டீம் கேப்டன் அப்படின்னு சொல்லலாம். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, பிரின்ஸ் ஆஃப் பட்டோடி, நவாப் ஆஃப் பிரின்ஸ் ஆஃப் பட்டோடி அப்படின்வாங்க. அந்த பட்டோடி அப்படின்ற சமஸ்தானத்தில் நவாபாக வாழ்ந்தவர்கள் பிரிட்டிஷ் பீரியட்ல அப்படின்னு சொல்லலாம். 1971 வருஷம் வரைக்கும்
பிரின்ஸ் ஆஃப் பட்டோடியா இவங்க தான் அந்த டைட்டில் வச்சுக்கிட்டு சுத்தின்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த டைட்டில் புடிங்கிட்டாங்கப்பா. என்னதான் வந்து நம்ம சைஃப் அலி கான் ஒரு முஸ்லீம் பாரம்பரியத்தில் வளர்ந்தாலும் இப்போ வந்து எந்த ஒரு கோட்பாடுகளையும் அவர் ஃபாலோ பண்றது கிடையாது. நான் எந்த மதமும் கிடையாதுயா, எனக்கு வந்து கடவுள் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்குதே தவிர நீங்க வழிபடும் முறைகளை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆள் டோட்டலா மாறிட்டாராம். அதனாலதான் ஒருவேளை கரீனா கபூரை கல்யாணம் பண்ணாரு என்னமோ. நான்காவதா நடிகை ரியா சின் அவர்கள். இங்க தமிழ்ல நம்ம வந்து ஒரு 2 படம் பார்த்திருப்போம். பிரசாந்த் நடிச்ச குட்லக்கு, அதுக்கப்புறம் தாஜ்மஹால் அப்படின்ற ஒரு படத்துல தான் அறிமுகமானாங்க. ஆனா இவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னே தெரியல. பாலிவுட்ல அங்கங்க சின்ன சின்ன சீரியல் நடிகராங்களாம் தெரியல. ஆனா இவங்களும் ஒரு பெரிய ராஜ வம்சத்தை சேர்ந்தவங்க. அதாவது திருப்புரா ராயல் ஃபேமிலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லீங்களா, அந்த ஃபேமிலியில தான் அவங்க அப்பா பிறந்திருக்கிறாரு. அவங்க அப்பா பேர் தான் பரத் தேவ் வர்மான்றாங்க. ஆனா அம்மா வந்து சாதாரண ஆள் கிடையாது. அவங்க யார் தெரியுங்களா? அவங்க தான் பீகாரோட இளவரசியாம். வேற லெவல் இல்லைங்க. அவங்க அம்மா இலாதேவியோட தங்கச்சி ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க பேரு தான் காயத்ரி தேவின்றாங்க. அவங்க ஜெய்ப்பூரோட மகாராணியா. இதையும் தாண்டி இவங்களோட பாட்டி ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க பேரு இந்திரா. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பரோடா மகாராஜாரோட மகளாம். பாருங்க, உண்மையான ராஜவம்சமே இதுதான்பா. ஐந்தாவதா சொல்ல போற இன்னொரு பாலிவுட் நடிகர். இவர் வந்து பாலிவுட் நடிகர்னு சொல்ல முடியாது, இன்டர்நேஷனல் நடிகர்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு இங்கிலீஷ் படத்துல நடிச்சிட்டாரு. அவரோட பேர் தான் இர்ஃபான் கான் அப்படின்றவரு. ஏன்னா எவ்வளவுதான் பாலிவுட் படத்துல நடிச்சாலும் ஹாலிவுட் படமான லைஃப் ஆஃப் பை, ஜுராசிக் வேர்ல்டு, இன்ஃபர்னோ, அமேசிங் ஸ்பைடர்மேன் அப்படின்ற மாதிரி ஒரு கலக்கிட்டாரு. இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக. இவரும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ராஜவம்சம் தான். ராஜஸ்தான்ல டூங் கிராமம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தை ஆண்டவங்க இவங்க தான். இவங்க அப்பா வந்து ஒரு பெரிய ஜமீன்தார் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம ராஜஸ்தான்ல ஒரு மிகப்பெரிய ராயல் குடும்பம்னு சொல்லக்கூடிய டாஸ் ஹக்கீம் ஃபேமிலி அப்படின்ற அந்த குடும்பத்தோட மெம்பர்ஸ் தான் இவங்கலாம். என்னதான் ராஜவம்சமா இருந்து அதுக்கப்புறம் தமிழ் சினிமாலயா இந்தி சினிமால வரதுக்கு ரொம்ப தான் கஷ்டப்பட்டாலுமே கூட பாவங்க இவரோட 53வது வயசுல இவர் இறந்துட்டாரு. ஏன்னா இவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்குது. என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா நியூரோ எண்டோக்ரைன் கேன்சர் அப்படின்ற ஒரு கேன்சரால இவர் ரொம்ப அவதிப்பட்டிருக்காரு. அதுக்கு வந்து சிகிச்சை பலனின்றி தன்னோட 53வது வயசுல இறந்துட்டாரு. 2020 வருஷத்துல இறந்துட்டாரு. ஆனா இவரும் ஒரு ராஜவம்சத்தை சேர்ந்தவர் தான். இதே மாதிரி 6வதா சொல்ல போறது நம்ம சல்மான் கானா, ஆமீர் கானோட 2வது மனைவி கிரண் ராவ்னு ஒருத்தங்க இருக்காங்க பாத்தீங்களா. இவங்களும் லேஸ்பட்ட ஆள் கிடையாதுங்க. இவங்களும் ஒரு பெரிய ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க. இவங்களோட ராஜவம்சத்தை வந்து ஈஸியா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து சரஸ்வத் பிராமின் ஃபேமிலி அப்படின்ற ஒரு பிராமண குடும்பத்துல பிறந்தவங்க. இவங்களோட தாத்தா வந்து ராமேஸ்வர் ராவ். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் தான் வனவாதி சமாஸ்தானத்தோட ராஜா அப்படின்றாங்க. இதுக்கு முன்னாடியே ஏதோ சொல்லிருக்கிறியே இதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லிருக்கிறேன். இவங்க வந்து வேற யாரும் இல்ல, அதித்தி ராவ் வைத்தியரியோட தூரத்து சொந்தமா. 7வதா சொல்ல போறது நடிகர் பிரேம் அவர்கள். இவர் எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்ப்பா, என்னவா இது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்களா? அவர் எந்த குடும்பத்தை சேர்ந்தவர், எந்த ராஜ வம்சத்தை சேர்ந்தவர்னு சொல்றதுக்கு முன்னாடி முதல் பிரேம் யாருன்னு சொல்றேன். பிரேம் அவர்கள் வந்து முதல்ல சீரியல் மூலமா தான் அறிமுகமானாரு. அதுவும் சமுத்திரகனி அவர்கள் இயக்கிய அன்னி அப்படின்ற சீரியல் மூலமா அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் அண்ணாமலை சீரியல் நடிச்சாரு. தொடர்ந்து அவர் பாடி எல்லாம் நல்லா டெவலப் பண்ணி ஆளும் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கிறனால அப்படியே தொடர்ந்து தமிழ் சினிமாவில் ஒரு 50க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருப்பாரு. உதாரணத்துக்கு இந்த நேபாளி, உன்னை போல் ஒருவன், அதுக்கப்புறம் விக்ரம் வேதா, துணிவு வரைக்கும் நடிச்சிட்டாருப்பா. இப்ப நடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. சரி, இவர் யாருப்பா எங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவரோட தாத்தா சாதாரண ஆளு இல்லைங்க. சண்முக ராஜேஸ்வரி சேதுபதி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரு தான் ராம்நாடோட ஜமீன்தாரா, ராஜா ஆஃப் ராம்நாட் அப்படின்னுவாங்க. 1929 இருந்து 1967 வரைக்கும் ராம்நாடோட ராஜாவே உங்களோட தாத்தா தான். அதுக்கப்புறம் நேஷனல் காங்கிரஸ்ல சேர்ந்து பாலிடிக்ஸ்ல இருந்தவர். ஆனா நம்ம பிரேம் அவர்களும் அந்த ராஜ வம்சத்தை சேர்ந்தவர் தான்ப்பா. இருந்தாலும் சமஸ்தானத்துல உட்காரல, சினிமால கஷ்டப்பட்டு நடிச்சுக்கிறாரு. அவ்வளவுதான். சோ நண்பர்களே, இப்ப இந்த விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே இதனால எங்களுக்கு என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி நீங்க யோசிப்பீங்க. பாருங்க, தமிழ் சினிமால வந்து ஜெயிக்கணும்னா நீங்க ராஜவம்சமா இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், திறமை இருக்கணும் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இந்த நெப்போட்டிசம், தக்காளி ரசம் இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு பதிலா ராஜவம்சமே கஷ்டப்படுறாங்கப்பா அப்படின்ற மாதிரி மனசு ஆறுதல் பட்டு போயிடுங்க. அவ்வளவுதான் நண்பர்களே, வேற எதுவுமே இதுல சொல்றது கிடையாது. இது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இது பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போட்டு வழக்கம் போல சினிமா சீக்ரெட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.